கவர்னர் சொன்னார் அனுமதி, மசோதாவுக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தார் கவர்னரு. காரணம் படிக்காதவன் வரக்கூடாதுன்னு தான் அவர் கொடுக்காமல் இருந்தார், சும்மா இல்லை. எல்லாம் படிக்காத ஆளுங்கள்லாம் வந்து துணைவந்தரை போடுவாங்கன்னு கொடுக்காமல் இருந்தார். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணோம், கவர்னருக்கு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, நாங்கள் தான் எல்லாமே, கவர்னர் கொடுக்குற சம்மதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னது. கவர்னரை விட்டுட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்குமே கால நிர்ணயம் செஞ்சது. இதெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. காரணம், கால நிர்ணயம் செய்கிறது, இந்த சட்ட இதுவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, கவர்னர் இதெல்லாம் மாற்றி அமைக்கும் உரிமை பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு. பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்து இது ரெண்டையும் பண்ணாங்கல்ல, தப்பு தானே. இப்போ ஜனாதிபதி 14 கேள்வி கேட்டார், அவர் கேட்டு 10 நாள் ஆச்சு. இன்றைக்கி வர உச்ச நீதிமன்றத்தை கூட்டினாங்களா? இன்றைக்கி வர உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்ட பெஞ்சை அமைச்சாங்களா? கண்டுக்கவே இல்லை, தூக்கி போட்டாங்க. ஜனாதிபதி கேட்ட 14 கேள்விக்கு பதில் சொல்வதற்கே முடியாதுங்கிறான். அப்போ எப்படி இவங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம்? மக்கள் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள்ட்ட எப்படி வச்சுருக்கலாம்? ஜனாதிபதி தான் அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, நியமிக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை. ஆனால் ஜனாதிபதியே மதிக்கலை, 14 கேள்விக்கு பதிலே சொல்லலை, இது அவனே கொடுத்துட்டான். அப்போ யஷ்வந்த் சர்மா மாதிரி சட்டத்துக்கு, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட அந்த நீதிபதிகளுக்கு இம்பீச்மெண்ட்டையும் கொண்டு வரல. பாஜக அரசாங்கத்துக்கு சொல்கிற முதுகெலும்போட அவர்களுக்கும் கொண்டு வாருங்கள். நீதிமன்றம் தன் எல்லையை விட்டு வெளியில் வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடையது. முதலையே நீங்கள் ஜல்லிக்கட்டுலேயே சுதாரிச்சிருக்கணும், எதையுமே நடத்தாகடான்னாங்க, அப்போவே சுதாரிச்சிருக்கணும். சட்டத்தை மாற்றி இது பண்ண. இப்போ தீபாவளிக்கு வெடிக்காகடாங்கிறான் அங்கே உட்காந்துக்கிட்டு. எவனை பற்றியும் கவலை இல்லை, தொழிலாளன் பாவான எவனை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது காலத்தின் கட்டாயம், போடணும். அதனால் மோடி அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது, யஷ்வந்த் சர்மா ஊழலில் சம்பந்தப்பட்ட யஷ்வந்த் சர்மா மீது நீங்கள் பார்லிமெண்ட்டை கொடுக்கவும், அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்த கவர்னரின் சம்மதத்தை இவர்களே கொடுத்து சட்டத்தை மீறிய அந்த நீதிபதிகளுக்கும் இம்பீச்மெண்ட், பதவி நீக்கம் கொண்டு வாங்க. எல்லோருக்கும் ஒரு எல்லை இருக்கணும். நீதிமன்றமும் தன் இதை பயப்படணும், நம்ம அதிகாரத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து.